மனசுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடணும். மனசுக்கு பிடிச்ச 4 இடங்களுக்கு மனைவியோட குழந்தைகளோட சுற்றுலா போய் வரணும். மனைவியை பாராட்டணும், மனைவி கணவனை பாராட்டணும். குழந்தைகள்லாம் வீடுங்கிறது சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரியா தயக்கமில்லாத தன்னுடைய விருப்பங்களை கேட்டு நியாயமான விருப்பங்களானாக்கா அவளுக்கு அதை நிறைவேற்றி சந்தோஷத்தை கொடுக்கணும். வீட்டில் உள்ள முதியவர்களை அன்பாக பார்த்துக்கணும். நல்ல உடம்புல பலம் இருக்கும் பொழுது நல்லா ஜிம்முக்கு போயோ எக்ஸசைஸ் பண்ணியோ நடந்தோ உடம்பை நல்லா உறுதியாக நோய் இல்லாத நொடி இல்லாத வச்சுக்கணும். நமக்கு விருப்பப்பட்ட நியாயமான நல்ல செயல்களை செஞ்சுட்டு குடும்பத்தோட மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருக்கணும். இது சந்தோஷமாக வாழற வாழ்க்கை. இந்த சந்தோஷமான வாழற வாழ்க்கைக்கு பணம் அப்படிங்கிறது பெரிய அளவில் தேவையில்லை. அன்னன்னைக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பணம் இருந்தால் நமக்கு போதும். ஓரளவு பணம் காசு பிற்கால வாழ்க்கைக்கு சேர்த்துக்க வேண்டியது தான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம அந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கணவன் மனைவியெல்லாம் ஒரு ஊரில் பிரிஞ்சு இருக்கிறது, குழந்தைகளெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறது, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கையை தேடி நம்ம இந்த இனிமையாக இருக்கக்கூடிய இந்த 40-50 வயசுகளுக்குள்ளே அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்களெல்லாம் தொலைச்சிட்டோமானாக்க அப்புறம் 70-80 நமக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைச்சாலும் அதை குதூகலிக்கிற அளவுக்கு நம்ம உடம்புல பலம் இருக்காது இல்லையா? யோசிச்சு பார்க்கலாமா?